இன்றைய மன்னா ஞாயிற்றுக்கிழமை. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஏசாயா 35:10. ஆம், எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் தவிப்போடு, மன சஞ்சலத்தோடு, ஒரு விடுதலை இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்துதான் தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது. தேவன் உங்கள் சூழ்நிலையிலிருந்து, இப்பொழுது நீங்கள் அனுபவிக்கிற உங்கள் சூழ்நிலையிலிருந்து உங்களை என் தேவன் தூக்கி எடுப்பார். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். நீங்கள் இம்மட்டுமாய் அனுபவித்த சஞ்சலமும் தவிப்பும் பாடுகளும் ஏக்கங்களும் ஓடி போகும். ஆமேன். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். என் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களோடு இன்றைய நாளிலே இடைப்படுவாராக, பேசுவாராக. ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரமபிதாவே, இந்த அருமையான இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற சுவாமி. ஆம் தகப்பனே, நாங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட காரியத்தில் சஞ்சலத்தோடும் தவிப்போடும் ஏக்கங்களோடும் ஒரு விடுதலை இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சுவாமி, எங்களை நோக்கி இந்த வார்த்தை வந்த தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இனிமேல் நீங்கள் எங்கள் நிலைமையிலிருந்து நீங்க தூக்கி எடுக்க போறீங்க, எங்களை மீட்க போறீங்க. நித்திய மகிழ்ச்சி எங்கள் தலையின் மேல் வைக்க போறீங்க. எங்கள் சஞ்சலங்களும் தவிப்புகளும் ஏக்கங்களும் விடுதலை இல்லாத சூழ்நிலைகளும் எங்களை விட்டு ஓடி ஒளிய போகிறது. ஆமேன். இந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எங்க வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் பரிபூரணமாய் பழிக்க போகிற மகா பெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.